ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, கசகசா, முந்திரி. இப்போ எதெல்லாம் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலான்னு முதல்ல பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இது நாலுத்தையும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, கசகசா, முந்திரி இந்த 5 பொருளையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரிக்கு பதிலாக நீங்கள் உடச்சக்கலையும் சேர்த்துக்கலாம். முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ரெசிபியை பார்க்கலாம். இப்போ சொன்ன பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தக்காளியையும் தேங்காவையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட், லெமன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, 1/4 கிலோ சிக்கன். இது இருந்தால் போதும், நம்ம சிக்கன் குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு போடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான பொருளை நம்ம அதில் சேர்க்கலாம். பாருங்கள் ஆயில் எந்த அளவு ஹீட் ஆயிருக்குன்னு. கொஞ்சம் இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக சோம்பு சேர்க்கலாம். அது எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இலை சேர்த்துக்கலாம். இலை சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரையாகட்டும். கொஞ்ச நேரம் பொரியட்டும். இப்போ நல்லா பட்டை எல்லாம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. கிரேவி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது, உங்களுக்கு தெரியுதா? நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் தான் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாமா? சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சால்ட்டு பத்தாட்டா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு.
தண்ணி ஊற்றியும் நல்லா கொதிக்கட்டும், நல்லா சிக்கன் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம சேர்க்கலாம். சிக்கன் போட்டு அருமையாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமன் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியது மட்டும்தான். நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் லெமன் கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதுதான். நம்ம குருமா எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். சிக்கன் குருமா வாசனை ஆளையே தூக்குதுங்க. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியை நானே உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், குருமா ரெடி. சிக்கன் குருமா ரெடி. தோசைக்கும் சப்பாத்தி, இடியப்பம் இதெல்லாம் சாப்பிட்டா அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் அடடா என்ன ஒரு சமையல்னு சொல்லிட்டு உங்களை இன்னைக்கு ஃபுல்லாக பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சு கொடுங்க, பாராட்ட அள்ளிக்கோங்க.